வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் போல் புளியோதரை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் வீட்டில் ரெடி பண்ணாலும் அந்த கோவில் பிரசாதத்தோட அளவுக்கு அந்த டேஸ்ட்டும் வாசனையும் வராதுங்க. இன்றைக்கி நம்ம அதே போல் புளியோதரை எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு 4 மாதம் அளவுக்கு கெடாதுங்க. அந்த புளியோதரை பேஸ்ட்டு நம்ம வெளியில் ஓப்பனில் வச்சுருந்தா கூட 1 மாதத்துக்கு கெடாது. நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த புலிக்காய்ச்சல் வந்துட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணிங்க. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் ஒரு 25 பீஸ்லேருந்து 30 பீஸ் அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 30 பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. அடுப்பை வந்துட்டு நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வறுத்து வரும். இப்போ இதை ஓரமாக ஆற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஆற வச்சு எடுத்ததை இதே போல் குறகுறப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. புளியோதரை பண்ணுறப்ப நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் விதையை நீட்டிக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை வந்துட்டு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்க்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்தோன்னா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை இதில் ஊற்றிடலாங்க. புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது போல் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். பவுடரை சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அந்த பவுடர் வந்துட்டு கட்டிகள் விழாத அளவுக்கு இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், இதே போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இது போல் கலந்து விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையே நம்ம இது போல் கரண்டி வச்சு கலந்து விடலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்துட்டு ரெடி ஆயிரும். மொத்தமாக புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடணும். அடுப்பு வந்துட்டு நல்லா சிம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொறுமையாக வேக வைக்கணும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த புளிக்காய்ச்சலுமே அந்த எண்ணெய் பரவி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டால் கூட அந்த எண்ணெய் வந்துட்டு 1 செகண்டில் சேர்ந்து அந்த புளிக்காய்ச்சலை வந்துட்டு மூடிடுங்க. இதுதான் நமக்கு சரியான பதம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும் பொழுதே வந்துட்டு நாக்கில் எச்சில் ஊறி வருங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கிறத பார்க்கும் பொழுது இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த புளி இல்லாட்டினா அந்த மிளகாய் வத்தலோட அந்த எரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். லைட்டாக ஒரு சின்ன எரிச்ச மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இந்த வெல்லம் சேர்க்குறதுனால இல்லாமல் இருக்குங்க. சின்ன துண்டு தான் சேர்க்கணும், ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. இப்போ 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க. நமக்கு வேணுங்கிறப்பெல்லாம் சாதத்தில் கலந்துக்கிறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.